கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமன் கேத்தலிக் வேதாகமத்திலே இதனுடைய மொழிபெயர்ப்பு நன்றாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நாட்டில் வாழ்வோரை இத்தருணத்தில் வீசி எறிவேன், அவர்கள் என்னை கண்டு உணருமாறு அவர்களுக்கு துன்பம் வருவிப்பேன். எவ்வளவு அருமையாக அந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். துன்பம் வருவிப்பேன், நெருக்கம் உண்டாக்குவேன், கவன் கொண்டறிந்து அல்லது வீசி எறிவேன். சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். தேவன் விரும்பத்தகாத செயல்பாடுகள் நமக்குள்ள வரும் பொழுது அவரால் நாம் வீசி எறியப்படுகிறோம், அவரால் நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம், அவரால் நமக்கு நெருக்கங்கள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வருவதற்கு நாம் காரணமாக மாறிவிடக்கூடாது, ஆளாகிவிடக்கூடாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மிக ஆச்சரியமாய் நடப்பதற்கு நம்முடைய வாழ்வை தேவன் விரும்பக்கூடிய அளவிலே சரியாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே கவன் கொண்டெறிந்து அப்படின்னு சொல்றாரு, அவர்கள் கண்டு உணரும்படி. அப்ப இன்னைக்கு உணர்வுள்ள வாழ்க்கை என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. உணர்வில்லாமல் இருந்துடக்கூடாது. என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே என்று ஒரு இடத்துல ஆண்டவர் ஆதங்கம் கொள்ளுகிறார். உணர்வோடு வாழ்வோம். ஒரு பொய் சொல்றீங்கன்னா அது உங்க மனசாட்சியை பாதிக்கணும். ஏதாவது தேவையில்லாத வருமானம் உங்களுக்கு வருதுன்னா மனசாட்சி ஐயோ இப்படி தப்பான அளவிலே மற்றவங்களுடைய பணம் நமக்கு வந்து விட்டதே அப்படின்னு ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இந்த உணர்வுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, நாங்கள் கவனத்தோடு உணர்வோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல ஆண்டவரே, நெருக்கம் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறீர், கவன் கொண்டெறிவேன் என்று சொல்லுகிறீர். கண்டு உணரும்படி அதற்காக நாங்கள் கவனமாக ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் உணர்ந்து செயல்படுகின்ற பலனை தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.